கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மேக்கோடு கிராமத்தில் அரசிற்கு சொந்தமான இடத்தில் உள்ள பாறைகளை சமூக விரோதிகள் உடைத்து கேரளாவில் விற்பனை செய்வதாக கூறி பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கொடைக்கானல் குண்டன்சோலை வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் அரிய வகை மரங்கள் எரிந்து நாசமாகின. பொதுமக்கள் உதவியுடன் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். பலத்த காற்று வீசி வருவதால் தீயை அணைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பவானிசாகர் அருகே சந்தன மரக்கட்டைகள் கடத்திய 3 பேரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். பவானிசாகர் மேட்டுப்பாளையம் சாலையில் வழியாக வந்த காரை அவர்கள் வழிமறித்து சோதனை செய்தபோது சாக்குப்பையில் 1.5 லட்சம் மதிப்புள்ள 20 கிலோ சந்தன மரக்கட்டைகள் இருந்தது தெரியவந்தது. சென்னை அடுத்த திருப்பூர் அருகே குளத்தில் மூழ்கிய நபரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. திருச்சியைச் சேர்ந்த உறவினர்கள் ராமமூர்த்தி, உதயகுமார் இருவரும் குளத்தில் குளிக்கச் சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உதயகுமார் குளத்தில் மூழ்கினார். ராமமூர்த்தி அளித்த தகவலின் பேரில் தீயணைப்பு படையினர் உதயகுமாரை தேடி வருகின்றனர். திருநாகேஸ்வரத்தில் ராகு தலமாக விளங்கும் நாகநாத சுவாமி கோவிலில் உள்ள 16 பொது உண்டியலும் 1 திருப்பணி உண்டியலும் அதிகாரிகள் முன்னிலையில் திறந்து எண்ணப்பட்டுள்ளது. இதில் 47 கிராம் தங்கம், 2.5 கிலோ வெள்ளி, 13 லட்சம் ரூபாய் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருக்கின்றனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மேல்மங்கை நல்லூர் கிராமத்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். கைதான வினோத், மாரிமுத்து, பிரகாஷ் ஆகிய 3 பேரை மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக விடுதியில் தங்கி இலக்கியத் துறையில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் 20க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அவர்கள் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 மாத காலமாக தங்களுக்கு தரமற்ற உணவு வழங்கப்படுவதே இதற்கு காரணம் என மாணவிகள் குற்றம் சாட்டினர்.